பிரைஸ்தலார். இந்த காலை வேளையில ஜெப வேலைக்காய் வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. அது தொடக்கம் சொல்ல வேண்டாம், அதுல நடுவில் ஒரு வார்த்தை சொல்லுது, உங்களை நெருங்கி வர பாரங்களும் பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு நமக்காய் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நிதானமாய் பொறுமையாய் ஓட கடவோம் என்று சொல்லியிருக்கிறது. அது யாரை நம்பி ஓட சொல்லுகிறது என்றால், நமக்கு விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓட சொல்லுகிறது. ஏன் என்று பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பவுல் சொல்றாரு 11ஆம் அதிகாரத்துல அநேக சாட்சிகளை நமக்கு முன்பதாக காமித்து கொண்டிருக்கிறார். நான் அதுல ஒரு சாட்சி யாக்கோபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்னன்னா, யாக்கோபு என்னும் ஒருத்தன் எத்தனா இருக்கிறான். அந்த எத்தனை கொண்டு தேவன் ஒரு பெரிய இஸ்ரவேல் தேசத்தையும் அவனை கொண்டு ஒரு 12 கோத்திரத்தை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். அந்த எத்தனை தான் கொண்டு தேவன் மாற்றி அவனை ஒரு நீதிமானாய் மாற்றுகிறார். எப்படின்னா, 2 முறை அவன் ஏமாற்றுகிறான். ஒரு முறை தன்னுடைய சகோதரனையும் ஒரு முறை தன் தகப்பனையும் ஏமாற்றுகிறான். அந்த சூழ்நிலையில் இருந்து அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. நெருங்கி வர போராட்டங்கள் இருக்கிறது. அந்த பாவம் அவனை நெருங்கி வருகிறது. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் ஏமாற்றப்படுகிற காரியத்தில் அவனை தேவன் மாற்றுகிறான். லாபான் என்னும் அவனுடைய மாமன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவனை 10 முறை ஏமாற்றுவதும் மட்டுமல்லாமல் எதெல்லாம் பீருண்டு போயிருக்கிறதோ அதற்கு கணக்கு கேட்கிறவனாவும், எதெல்லாம் காணாம போனதோ அந்த ஆடுகளுக்கெல்லாம் கணக்கு கேட்கிறவனா இருக்கிறான். ஆனா இது எல்லாவற்றையும் இயேசுக்குள்ளாக அவன் சகித்து, கர்த்தராகிய தேவனுக்குள்ளாக அவன் சகித்து, தன் தகப்பனுடைய தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை நம்பி அவன் தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி போகிறான். கர்த்தர் அந்த லாபானுடைய இருதயத்தை மாற்றி, அவனை தொடாதே, அவன் என்னுடைய தாசன் என்று சொல்லி தன் எதிரியையும் தன் மேல் வருகிற வஞ்சனையும் மாற்றி அமைக்கிறார். ஆகவே பிரியமான தேவன் பிள்ளைகளே, இன்றைக்கும் யாக்கோபு எத்தனா இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுக்காக ஒப்பு கொடுத்ததுனால, தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்பு கொடுத்ததுனால அவனையும் அவனுடைய சந்ததியும் இன்றைக்கு வரையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் நாம் எல்லோரும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நீங்களும் சமூகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்கள். அவர்தான் தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறவர். காலம் சமீபமா இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்காக ஒப்பு கொடுக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கிருபாகரரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளில் கொடுத்த ஜீவனுக்காய் நன்றி. இந்த நாளில் கூட இயேசப்பா யாக்கோபை குறித்தும் ஆண்டவரே எங்களுடைய பாரங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நீங்க தான் விசுவாசத்தை தொடங்கி இருக்கிறீங்க. நீங்க தான் விசுவாசத்தை முடிக்கிறவரா இருக்கிறீங்க. உம்முடைய ஓட்டத்திலே நிதானத்தோடு ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலனையும் தாங்க. பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இருதயத்திலையும் அந்த பலனை தாங்க, சத்துவத்தை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே.